ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து டார்க் ரொமான்ஸ் மார்க் பை ஹேட்டோட நெக்ஸ்ட் எபிசோடு டக்குன்னு அப்லோட் பண்ணுங்கக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்ததுனால நானும் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து தேர்ட் எபிசோடை வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் மற்ற 2 எபிசோட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த தேர்ட் எபிசோடில் வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா வந்து ஆல்ஃபாவும் ஒமேகாவும் இந்த எபிசோடில் தான் வந்து ஒன்று சேர போகிறாங்க. ஒன்று சேர்ந்தது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த எபிசோடில் நடக்கும். அதனால் வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இந்த எபிசோட்குள்ளே வாங்க இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா வந்து நம்ம ஆல்ஃபா வந்து ஒமேகா கிட்ட நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கிட்ட நின்றுட்டு வந்து நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து இவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஒமேகா வந்து ஒரு சேரில் உட்காந்து அவர் கையில் இருக்க டையை வந்து அவுத்து நம்ம ஆல்ஃபா இருப்பார்ல அவரோட மேலே வந்து போட்டு அவனை வந்து பிடிச்சி இழுத்து வந்து இவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ணுறதுக்காக வந்து ரெடி ஆகிட்ருப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து காமிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக தான் நடக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து சும்மா ஷார்ட்டாக காமிச்சிட்டு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம ஒமேகா வந்து படுத்து ஒரு கனவு வந்து காண்டுட்ருப்பார். அதில் தான் வந்து பாஸ்ட்டில் என்ன நடந்ததுன்னு எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அந்த கனவுலேருந்து திடீர்னு நம்ம ஒமேகா எழுந்திரிச்சு அழுது திருப்பி அதே கனவான்னு யோசிச்சுட்ருப்பாரு. அதுக்கப்புறம் இவரும் அந்த கனவை விட்டுட்டு அந்த கம்பெனிக்கு வேலைக்காக வந்து போகிறாரு. கம்பெனிக்குள்ளேயே வந்துட்டார். கம்பெனிக்குள்ளே போய் அவரோட வேலையை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கும்போது வந்து அவரோட ஃப்ளோர் வந்து எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அவர் லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாரு. லிஃப்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அவர் வந்து டேரெக்டாக வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக தான் போனார். ஆனால் என்ன நினச்சான்னு தெரில, அந்த ஆல்ஃபாவோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அப்போ அந்த ஆல்ஃபாவோட ஆஃபீஸில் இன்னொரு ஆல்ஃபாவும் இருந்திருக்காங்க. அவர் பேர் வந்து யானு. அந்த யான்றவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஒமேகாவை வந்து மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு அப்படியே வந்து ரசிச்சிட்ருக்கும்போது அதை வந்து நம்ம ஒமேகாவும் பார்த்துக்கிட்டே இருக்கார். திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, அந்த ஆல்ஃபா எழுந்திரிச்சு இவ்வளோ அழகான ஒரு ப்யூர் ஒமேகாவா நான் இதுவரை வாழ்நாளில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிட்ட போய் ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு உன்னோட ஸ்மெல் கூட நல்லா இருக்கே, இந்த மாதிரி ஸ்மெல்லு யாராலையும் காசு கொடுத்து கூட வாங்க முடியாது, உன்ன மாதிரி ஒரு ஆள் வேணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானன்றவன் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஆல்ஃபா இருப்பான்ல அவனுக்கு வந்து செம்ம கோவம் வந்தது. கோவம் வந்தவன் என்ன சொல்கிறான்னா மரியாதையாக போய் உன்னோட டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வா, இப்படி பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். கத்த ஆரம்பித்தோடனே வந்து இவனும் வந்து அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு வெளியில் போகிறான். வெளியில் போகும்போது திருப்பி அந்த யான் வந்து அவனோட கிட்ட போய் பேசிகிட்ருக்கான். இது வந்து பார்த்த உடனே நம்ம ஆல்ஃபாவுக்கு வந்து பொறுக்கவே இல்லை. அதாவது நம்ம ஹீரோ சென்னிக்கு வந்து பொறுக்கவே இல்லை. அதனால் கோவத்தில் வந்து ஒமேகா பிடிச்சிட்டு சீக்கிரம் போய் டேப்லெட் எடுன்னு சொல்லி கத்தின உடனே நம்ம ஒமேகாவும் அந்த ரூமை விட்டு வெளியில் வந்து டேப்லெட் வந்து எடுக்கிறான். அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது இங்கே யான் இருக்கான்ல இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஏன் இவ்வளோ கோவப்படுற, அவனை எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தானே சொன்னான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்து நம்ம சென்னி அந்த ஆல்ஃபா என்ன பண்ணுறான்னா அவனுக்கு கோவத்தில் கையெல்லாம் வந்து நரம்பு அப்படியே வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறான், அவன் என்னோட செக்ரட்டரி, என்னோட ப்ரொடெக்ஷன் கீழே இருக்கான், நீ இப்போல்லாம் அவனை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருக்கான். உடனே வந்து யான் என்ன சொல்கிறான்னா, இதுக்கே இவ்வளோ கோவப்படுற, உனக்கு அழகான ஃபேஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆல்ஃபா, ஆனால் வந்து நீ யாரையும் லவ் பண்ண மாட்டேங்கிறியே, ஏன் இவ்வளோ ப்யூர் ஹார்ட்டோடு இருக்க, இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யானும் வந்து அவனோட ஆஃபீஸ்லேருந்து வெளியில் கிளம்புறான். கிளம்புனதுக்கப்புறம் வந்து நம்ம சென்னி இந்த ஆல்ஃபாவுக்கு நம்ம ஹீரோவுக்கு வந்து செம்ம கோவம் வந்துடுது. கோவம் வந்தோடனே வேகமாக அந்த டெஸ்க்கை வந்து தட்டிட்டு என்ன யோசிச்சான்னு தெரில, வேகமாக எங்கே போகிறான்னா வந்து நம்மளோட ஒமேகா இருப்பாள்ல அந்த ஒமேகாவோட ஆஃபீஸ்க்கு வந்து போகிறான். அங்கே நம்ம ஒமேகா என்ன பண்ணிகிட்ருப்பான்னா வந்து உட்காந்து நடந்ததெல்லாம் வந்து யோசித்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி யோசித்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஆல்ஃபா வந்து வேகமாக வராரு. வேகமாக வந்து செம்மையாக வந்து நம்ம ஒமேகாவை வந்து பிடிச்சி திட்டுறாரு. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற, இப்படி வந்து ஆல்ஃபாவெல்லாம் மயக்கிறதுக்காக தான் நீ எப்போ பாரு இந்த ஆஃபீஸ்க்கு வரியா, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஒமேகாவும் நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த ஆல்ஃபா என்ன சொல்கிறான்னா, சும்மா நடிக்காத, உன் உடம்பு ஃபுல்லாக நிறைய ட்ரிக்ஸ் வச்சுருக்க, எப்படி ஏமாற்றலாம் அந்த மாதிரி ட்ரிக்ஸாகவே உன் உடம்பு ஃபுல்லாக இருக்குது, இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபாவும் கோபத்தில் என்ன பேசணும்னு தெரியாமல் என்னென்னமோ பேசிவிட்டு அவனும் அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுவான்.
கிளம்புனதுக்கப்புறம் இங்கே நம்ம ஒமேகாவுக்கு வந்து இவன் என்னடா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இப்படியே கேட்டுட்டு இருந்தோம்னா சரி வராது, நம்மளும் கத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ தான் வந்து நம்ம ஆல்ஃபா என்ன சொல்கிறான்னா, நீ எல்லாத்தையும் மறைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காத, உன்னோட பாஸ்ட்டை பற்றி எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்கிட்டருந்து கண்டுபிடிக்காத விஷயம் எதுவுமே கிடையாது, நான் எது வேணுமோ அதை நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன், அதனால நீ எதையும் என்கிட்டருந்து மறைக்கலாம்னு நினச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா வந்து நம்ம ஒமேகா ஆஃபீஸ்லேருந்து வெளில கிளம்புறான். கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஒமேகாவும் எல்லாம் யோசித்து பார்க்குறாங்க, அவனுக்கு அப்படி என்ன தான் தெரிஞ்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசித்து பார்க்குறான். ஒரு கட்டத்தில் வந்து அவனால் கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவன் தலையெல்லாம் போட்டு அடிச்சுட்டு என்ன தான் கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் ரெஸ்ட் ரூம் போகிறான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அங்கே வாஷ் பேஷனில் வந்து அவனோட கையை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவனோட ஃபேஸையும் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். வாஷ் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து யோசிச்சுட்டே தான் இருக்கான், அந்த ஆல்ஃபா என்ன தான் கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்து அவனோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிகிட்ருப்பான். அப்படி வாஷ் பண்ணிவிட்டு அவனோட கண்ணாடியை வந்து பார்த்துட்ருக்கும்போது வந்து அவன் ஃபேஸ் வந்து ஏதோ மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே இருப்பான், என்ன கண்டுபிடிச்சிருப்பான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது திரும்பி அவன் வெளியில் போகலான்னு தான் பார்ப்பான். வெளியில் போகும்போது அங்கே வர வழியில் வந்து நம்ம யான் இருப்பார்ல, அவர் உள்ளே வருவார். வந்து நான் உன்னை இங்கே மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, வாட் ஏ கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து வரான். வரும்போது அந்த டோரெல்லாம் வந்து லாக் பண்ணிட்டு தான் உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு இவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து நம்ம ஒமேகா என்ன சொல்கிறான்னா, க்ரீட்டிங்ஸ் தான் கொடுக்குறான். வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீட்டிங்ஸ் கொடுத்துட்டு இவனும் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். கிளம்பும்போது அந்த யான் வந்து கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சிட்டு தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கான், எனக்கு வந்து உன்னோட ஸ்மெல் பிடிச்சிருக்கு, உன்ன மாதிரி ஒமேகா வந்து நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து சொல்லிகிட்ருக்கான். சொல்லிகிட்டு இருந்தோடனே அவன் என்ன யோசிச்சான்னு தெரில, திடீர்னு வந்து ஒமேகாவோட கிட்ட போய் அவனோட ஃபேஸை வைக்கிறான். நம்ம ஒமேகாவுக்கும் வந்து ஒரே பயமாக வந்துச்சு. பயம் வந்த உடனே வந்து என்ன பண்ணிட்டான்னா வந்து கையை வந்து அவன் தூக்கி விட்டுடுறான். தூக்கி விட்டதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஒரு ப்ராடக்ட் கிடையாது, உனக்கு பிடிச்சிருந்தா உன் கூட வர்றதுக்கும் அவனுக்கு பிடிச்சிருந்தா அவன் கூட இருக்கிறதுக்கும் நானும் ஒரு மனுஷன்தான், ஒமேகான்றதுனால நீங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி யான் கிட்ட சொல்கிறான். யானும் அதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்ருக்கான். சிரிச்சதுலாம் என்ன பண்ணான்னு தெரில, திடீர்னு நம்ம ஒமேகாவை வந்து பிடிச்சி இழுத்து கண்ணாடி முன்னாடி வந்து அவனோட ஃபேஸை வந்து காமிச்சு பின்னாடி இருந்து என்னமோ அவன் கழுத்துக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கான். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஆனால் நீ நான் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிற, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். உடனே வந்து நம்ம ஒமேகாவுக்கு இப்படிலாம் பண்ணுறத நினச்சி கோவம் வந்ததுனால அவன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஒமேகாவும் செம்மையாக வந்து அந்த ஆல்ஃபாவை போட்டு அடிச்சிடுறான். ஆனால் ஆல்ஃபாவும் எதுக்கும் குறைஞ்சவன் இல்லை, இருக்கிறதுலே பவர் அதிகம் வந்து ஆல்ஃபாவுக்கு தான். அதனால் அவனும் நீ இப்போ அடிக்கிறதுக்கே ஆரம்பிச்சிட்டியா, நான் உன்னை சாதாரணவன் நினச்சேன், ஆனால் நீ இந்த லெவலுக்கு இறங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த யான்ற ஆல்ஃபாவும் வந்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து மடித்து விட்டுட்டு அவனும் அடிக்கிறதுக்காக ரெடி ஆகுறான். ஒரு கட்டத்தில் வந்து அவனும் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். செம்மையாக சவுண்டு வருது, அந்த ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாகவே வந்து செம்ம சவுண்டு. இப்படியெல்லாம் சவுண்டு வந்துட்டுருக்கும்போது இந்த பக்கம் வந்து நம்ம ஷென்னி நம்ம ஹீரோவை வந்து காமிக்கிறாங்க. ஹீரோவும் வந்து செம்ம கோவத்தில் இருக்கான். அவன் யோசிச்சுட்ருக்கான், எங்கேயோ சவுண்டு வந்துட்டுருக்கு, எங்கே வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தன் வந்து ஷாயுவும் அந்த யானும் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை சொன்ன உடனே நம்ம ஆல்ஃபா ஷென்னிக்கு வந்து கோவம் வந்துடுது. கோவம் வந்தோடனே உடனே அந்த பிளேஸ்க்கும் போகிறான். அந்த பிளேஸில் என்ன ஆகிருக்குன்னா வந்து யான் வந்து கத்தி எடுத்து நம்ம ஷாயு மேலே வச்சிட்ருக்கான். இதை பார்த்த உடனே நம்ம ஆல்ஃபாவுக்கு வந்து செம்ம கோவம் வந்துச்சு. செம்ம கோவம் வந்தது இல்லாமல் அவன் உடம்புல ரத்தத்தை பார்த்த உடனே அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இவன் வந்து யானை போட்டு செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ரத்தம் வர அளவுக்கு செம்ம ஃபைட் அந்த இடத்துல நடக்குது. ஆனால் யானால் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா வந்து நம்ம ஷென்னி வந்து ரொம்ப பவர்ஃபுல், ஆல்ஃபாலே ரொம்ப பவர்ஃபுல். அதனால் வந்து செம்மையாக வந்து யானை அடித்து போட்டுடுறான். அடிச்சுட்டு இதுக்கு மேலே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை கொலை பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் நீ யார் மேலேயும் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அங்கே இருக்க கத்தியை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா வந்து அவன் செம்ம கோவத்தில் இருக்கான், கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோவத்தில் இருக்கிறதுனால அவன் வந்து கத்தியை எடுக்க ஆரம்பிச்சிடுறான். எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வந்து எடுத்துகிட்டு அவன் கிட்டே போகிறான். கிட்டே போய் நீ ஆல்ஃபான்றதுனால ஓவராக பண்ணிகிட்ருக்கக்கூடாது, ஒமேகாவுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். எடுத்துகிட்டு போய் அவனை வந்து குத்துறதுக்காக போயிட்டான். போகும்போது தான் வந்து நம்ம ஒமேகா இதெல்லாம் பார்த்துட்டு அவனை வந்து எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போ நம்ம ஒமேகா வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஷென்னி இருப்பாள், அவனோட கையை வந்து பிடிச்சி தடுத்து நிறுத்துகிறான். எதுக்கு இவனெல்லாம் நீ கொலை பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை, அவன் ஒரு ஃப்ராடு தான், இருந்தாலும் இவனுக்காக வந்து நீ கொலை பண்ணுறது எனக்கு பிடிக்கல, அந்த கத்தியை என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஒமேகா வந்து ஆல்ஃபாவோட கையிலேருந்து கத்தியை வந்து மெதுவாக பிடுங்குறான். இவனும் வந்து அதுக்கு கண்ட்ரோல் பண்ணி அந்த கத்தியையும் கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் இருந்தாலும் வந்து நம்ம ஆல்ஃபாவுக்கு வந்து கோபம் குறையவே இல்லை. அந்த கோபத்தோடையே தான் வந்து அவன்
இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்கிறான்னா, இங்கே இருக்க குப்பையை வந்து எடுத்துகிட்டு போய் வெளியில் போடுங்கன்னு சொல்லிட்டு அவனோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்கிறாங்க. உடனே அங்கே வேலை பார்க்குறவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை காலர் வழியாக பிடிச்சி அவனை தரன்னு இழுத்துட்டு போய் அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போய் எங்கேயோ கொண்டு போய் போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம ஆல்ஃபா ஷென்னி வந்து ஒமேகாவை வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு இவன் அடிபட்டதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா, அவனோட கோட்டை கழட்டி நம்ம ஒமேகாவுக்கு வந்து போட்டு விடுறான். போட்டு விட்டவுடனே நம்ம ஒமேகாவும் பார்க்குறான். என்னடா இவன் இப்படி மாறிட்டான், இவன் ஏன் இவ்வளோ சாஃப்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கான். என்ன உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபாவும் கேட்டுட்ருக்கான். அதுக்கு ஒமேகாவும் பார்த்துட்டு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஆல்ஃபா என்ன சொல்கிறான்னா, வா ஃபஸ்ட்டு நான் உன்னை வந்து உன்னோட ஆஃபீஸில் கொண்டு போய் விடுறேன், அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம ஆல்ஃபா வந்து அந்த ஒமேகா வந்து அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல உட்கார வைக்கிறாராம். உட்கார வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு அடிபட்டிருந்தது, வாயிலெல்லாம் நிறையா அடிபட்டுட்டு இருந்ததுனால அவன் பொறுமையாக அந்த ஒமேகாவை வந்து அவனோட சீட்டில் உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை வந்து எடுக்கிறதுக்காக போகிறான். அங்கே போய் அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிளில் வச்சு அவனுக்கு வந்து மருந்து போட்டு விடுறதுக்காக ஓப்பன் பண்ணுறான். இவன் இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக பண்ணுறான். அவனுக்கு எதுவும் வலிச்சிடக்கூடாதோ அப்படின்ற இதுலேயே வந்து அந்த மெடிசனையும் ஓப்பன் பண்ணி அவன் கிட்ட போய் பொறுமையாக வந்து பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து நம்ம ஒமேகாவுக்கு வந்து பாவமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இவன் இவ்வளோ அளவுக்கு இறங்கிட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கான். அதே இடத்துல கோவமாகவும் இருக்குது அவனுக்கு. கோவத்தில் என்ன சொல்கிறான்னா, நீ இப்போ என்கிட்ட கேட்கணுமே இந்த கேள்வி, அவனை எப்படி மயக்கின அப்படின்ட்டு தானே நீ கேட்கணும், ஏன் கேட்காம இருக்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறான். கத்த ஆரம்பிச்சது இல்லாமல் அவனோட கோட்டை வந்து கழட்டவும் ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் நீ இந்நேரம் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்பயுமே இப்படி தானே கேட்குற, என்னோடய சென்ட்டை வச்சு நான் எல்லாரையும் மயக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஆல்ஃபா வந்து, நீ இப்படியெல்லாம் என்கிட்ட கேம்ஸ் விளாடாத, நம்ம இப்போ ஆர்கியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் என்ன கேட்குறான்னா, நீ எப்படி அவனை அடிக்கிற அளவுக்கு போயிட்ட, உனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தனியாக தானே இருக்கேன், அதனால் வந்து எனக்கு இந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் தேவை, அதனால் என்னையும் என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒமேகா சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஆல்ஃபா வந்து அவனோட மருந்து போடுறதுக்காக மெடிசன் எடுத்துகிட்டு போய் அவனுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கும்போது ஒரு நெக்லஸை பார்க்குறான். அந்த நெக்லஸை பார்த்துட்டு, நீ இந்த நெக்லஸை இப்போயும் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே நம்ம ஒமேகா என்ன சொல்கிறான்னா, இந்த நெக்லஸை உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஆல்ஃபா வந்து ஆமான்னு சொல்லிட்டு அவன் கையை வந்து அவனோட கழுத்தில் வந்து வைக்க ஆரம்பிச்சிடுறான். வச்சதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து 2 பேராலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா வந்து 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அதனால் வந்து நம்ம ஆல்ஃபா வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஆல்ஃபா வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த ஒமேகாவை அந்த சீட்டில் வந்து உட்கார வைக்கிறான். உட்கார வச்சோடனே நம்ம ஒமேகா வந்து அவன் கழுத்தில் வந்து ஒரு டை கட்டியிருப்பான். அந்த டையை வந்து அவுத்துட்டு நம்ம ஷென்னி அந்த ஆல்ஃபா மேலே டையை வந்து கட்டிடுறான். கட்டினது மட்டும் இல்லாமல் அந்த டையை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்து திருப்பி வந்து இவனுங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீனெல்லாம் பார்த்தா நமக்கு செம்மையாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து இவனுங்க வந்து கிஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கண்ணாலேயே பார்த்து வந்து நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமான்னு சொல்லி பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிச்சிடுறானுங்க. ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் இந்த சீனும் வந்து ரொம்ப நேரம் போகுது. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து நம்ம ஆல்ஃபா வந்து அவனோட சட்டையே வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படி ரிமூவ் பண்ணிட்டு இவனுங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஒமேகாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்தவுடனே இவனும் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆரம்பிச்சுட்டு இவனும் அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறான். வெளியில் போனதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ஃபா இருக்கான்ல, இவனுக்கு யார் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். அதனால் அந்த கோவத்தில் வந்து அவன் இருப்பான். இந்த பக்கம் ஒமேகாவுக்கு வந்து யார் கால் பண்ணியிருப்பான்னா, அவனோட பையன் கால் பண்ணியிருப்பான். கால் பண்ணோடனே இவனும் எடுத்து பேசிகிட்டு இருப்பான். நான் சீக்கிரம் வந்துடுவேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையன்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ஃபா வந்து தப்பாக புரிஞ்சுக்குவான். அவன் வந்து அவனோட ஹஸ்பண்ட் கிட்ட தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுட்டு செம்ம கோவத்தில் இருப்பான். அந்த கோவத்தில் வந்து அவன் யாரையாவது அடித்து போடுற அளவுக்கு செம்ம கோவத்தில் இருப்பான். ஆனால் வந்து இந்த பக்கம் நம்ம ஒமேகா வந்து சந்தோஷத்தில் தான் இருப்பான். ஏன்னா வந்து இவ்வளோ இதெல்லாம் நடந்துறது வந்து அவனோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு தான் வச்சுட்ருப்பான். அப்போ தான் வந்து இவனும் சந்தோஷத்துலேயே இருக்கான். அப்போ வந்து திருப்பி ஒரு கால் வருது. திருப்பி அது வந்து அவனோட பையன் நினச்சிட்டு தான் வந்து காலை வந்து அட்டன் பண்ணுவான். அட்டன் பண்ணோடனே இவன் டார்லிங் சொன்னோடனே அங்கேருந்து காலோட ஸ்டார்டிங்லேயே நல்ல நல்ல வார்த்தைகளெல்லாம் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வருது. இதை பார்த்தோன்னே நம்ம ஒமேகா வந்து செம்ம ஷாக்கில் இருக்கான். ஷாக்கில் இருந்தது இல்லாமல் யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ தான் வந்து அந்த ஃபோன் பண்ண வந்து ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருப்பான். என்ன ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருப்பான்னா, அந்த ஒமேகாவோட பையனோட ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணியிருப்பான். அப்போ வந்து இவனுக்கு செம்மையாக பயமாயிருது. அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணி யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். என்னை தெரியாத மாதிரி நடிக்காத,
நம்மளோட பாஸ்ட்டெல்லாம் உனக்கு தெரியும்ல, அந்த பாஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருப்பானுங்க. இதோட வந்து இந்த எபிசோட முடிச்சு வைக்கிறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.